முத்துப்பட்டிக்கு பதில் யார் சொல்லுது? பாப்பா, எனக்கு ஒரு டவுட். 10 தோழியர்கள் என்ன சொன்னாங்க? நான் வித்தியாசமா பண்ணாங்க, எனக்கு புரியலையே. இதெல்லாம் உங்க வரும்போது புரியாது. எங்க வரையும் தான் புரியும். எங்க ஸ்டாண்டர்ட் 10 தனி தோழிகள். அது ஏன் வா இங்க நீங்க ஊருக்கு போகுது? சரி எனக்கு கலாய்ச்சல் போதும். நெக்ஸ்ட் யாரா? யாரு? நம்ம டாடி சொல்லலாம். ஐயோ, இருந்த எல்லா பிரச்சனையும் நடுவில் இன்னைக்கு உபவாசத்தை போட்டாச்சு. இன்னைக்கு ஒரு நாள் முழங்கால் போடுறோம், தேவனையே இந்த பூமிக்குள்ள இறக்குறோம். கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, நானும் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பாடுபட்டு எதனா பண்ணி வாழ்க்கையில முன்னேறலான்னு பாக்குறேன். இன்னைக்கு தான் ஆண்டவரே டைமே கிடைச்சிது. இந்த உபவாச ஜபத்துல அப்பா நீங்க என் கூட பேசணும் ஆண்டவரே. இன்னைக்கு தடக்கா எனக்கு எந்த விஷயமும் நடக்கவே கூடாது ஆண்டவரே. அப்பா எனக்கு நீங்க பேசுங்க ஆண்டவரே. இந்த பூமிக்காக, இந்த உலகத்துக்காக, உலகத்துல அழியிற ஆத்துமாக்களுக்காக நான் இன்னைக்கு ஜெபிக்க போறேன். வாலிப பசங்க ஜபத்தை நீங்க கேப்பன்னு சொல்லியிருக்கீங்க. உபவாசத்துல இருக்கேன். இன்னைக்கு நீங்க கேக்குறீங்க, கேளுங்க ஆண்டவரே. மறுபடியும் சொல்ற ஆண்டவரே, இன்னைக்கு ஜபத்துக்கு எந்த தடையுமே வரக்கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. தடைகள் எல்லாம் உடைச்சு போடுங்க. இன்னைக்கு ஜபத்துல என் கூட பேசுங்க, ஜபத்துல என் கூட பேசுங்க. எனக்கு விரோதமா எந்த சக்தியும் வரவே கூடாது ஆண்டவரே. யாரா அவ? ஏண்டா இன்னைக்குதான் முழுசா நான் ஜெபம் பண்ணலானே உக்காந்தேன். இன்னைக்கும் என்ன நிம்மதியா விடமாட்டியாடா நீ? என்னடா இப்படி குறுக்க வேலை வந்து வெல்ற? என்னடா முழங்கால என்னடா பண்ணுகிற? ஏண்டா கையில பைபிள் வச்சுட்டு என்னடா பண்ணுவாங்க? ஜெபம் பண்றேன்டா, உபவாசம் போட்டு ஜெபம் பண்றேன் பாரு. ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்றோமே, அது போதுமேடா நம்மளுக்கு. ஏண்டா ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணா போதுமாடா? மத்த நாளையும் ஜெபம் பண்ணாதான்டா ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்பாரு. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கட்டும். இப்போ ஃப்ரெண்ட் 2 டிக்கெட் வாங்கி வச்சிருக்கானா? நம்ம நேரம் படத்துக்கு போறோம். படத்துக்கா? எது இந்த புதுசா ஒண்ணு வந்துச்சு அதுக்கா? புதுசா ஒரு படம் வந்தது. ஏய் ஆமாண்டா, எல்லாம் ஸ்டேட்டஸ். டேய் நீ வேற கம்முனுடா. நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணியே ஆகணும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். நான் ஜெபம் பண்ண போறேன்டா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர். ஜெபம் ஜெய தரண்டா. ஆமாண்டா. ஃபர்ஸ்ட் 2 டிக்கெட் தரட்டும். அந்த குறிப்புக்கு சேர்த்து ஜெபம் பண்ணுவோம்டா. டிக்கெட்டுக்காக இப்போ நான் ஜெபம் பண்ணனும் உனக்கு. இந்த குறிப்புக்கு நீ ஜெபம் பண்ணினா கர்த்தர் வந்து மேல இருந்து 2 டிக்கெட்ட துபுகுன்னு நம்ம கிட்ட போடுவாரு. எப்படி? உனக்காக நான் 2 டிக்கெட்டுக்கு உபவாச ஜெபம் பண்ணா ஆண்டவர் டிக்கெட் துபுகுட்டின்னு போட்டுருவாரு. ஆமா. சரி நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணு, உனக்கு கிடைக்குதான்னு பாப்போம். கர்த்தரே எப்படியோ ஜெபம் பண்றான். ஸ்தோத்திரம் கர்த்தரே. ஏசப்பா உன்னை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நாங்க இங்க ரொம்ப பிரயாசப்பட்டு இருக்கிறோம்ப்பா. 2 டிக்கெட்டுக்காக எங்களுக்காக இறங்கி வரும் ஆண்டவரே. இறங்கி வந்து எங்களுக்கு தந்தருளும். வருமையா வருமையா, எங்களுக்கு டிக்கெட் தருமையா தருமையா. ஆண்டவரே இவனை முதல்ல ரட்சிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா எங்க மீது மனம் இறங்குங்க, எங்களுக்கு பதில் தாருங்க ஆண்டவரே. அப்பா எங்கே ஒருவர் 2 பேர் நாமத்துல கூடுகிறீர்களோ அங்கே வருவேன்னு சொன்னீங்களேப்பா. நாங்க 2 பேர் இப்ப ஜபத்துல உட்காந்துருக்கோம். வாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா கதவு தட்டாங்கடா. யாரா அவன்? ஜபம் பண்ற நேரத்துலதான் உயிரை வாங்குவானுங்க மச்சான். போய் யாரும் கொஞ்சம் பாடுறா போடா. ஏய் உங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்தாலும் வெச்சுக்கோ. செருப்பால் அடிச்சு அனுப்பு. தட் இஸ் ஸ்பிரிட்ரா. எஸ் ஸ்தோத்திரம். ஐயோ ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஐயோ இரா ஒரு சிரா. என்னடா பேண்ட்ல பெருசாலி எதுனா போயிடுச்சாடா? பெருசாலி போடா. பாம்பே போயிடுச்சுடா. பாம்பா? டேய் வெள்ளையா வரும். வெள்ளையா? அப்படியே ஒரு பிரகாசமா. யான்னு தெரியல, வந்து பாரு. என்னடா இது? ஏண்டா இந்த நேரத்துல உனக்கு வெள்ளையா பிரகாசமா வாசல்ல யாரோ ஒரு பைத்தியக்காரன். யாராவது என்னடா இது? நீ சொன்ன மாதிரியே வெள்ளையா?
பெருசா நம்ம வீட்டு வாசல்ல யாரா இருக்கும்? டேய் பயமாகுதுடா, வாடா கூட வாடா. இது ஓரம் வைப்போம். டேய் என் பின்னாடியே வாடா. நான் உன் பின்னாடியே வரேன்டா. யாருங்க அந்த லைட் போட்டுக்கிறது? உள்ள வாங்க. குளிச்சல நாத்தடிக்குது. டேய் டேய் நம்ம ஏசப்பாடா. ஏசப்பா ஆண்டவரே எங்க ஜெபத்தை கேட்டீங்களாப்பா? இந்த பாவிக்கு மலை இறங்கிட்டீங்களேப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. எனக்கு கையும் வரல காலும். மச்சா கொஞ்சம் கிள்றா கிள்றா. வலிக்குதா? என்னடா ஏசப்பா வந்திருக்காரு? நிஜமாடா ஆண்டவரே, இந்த பாவி வீட்டுக்காப்பா வந்துட்டீங்க. வாங்கப்பா. என்னடா ஆண்டவரை வாசல்ல நிக்க வச்சிருக்க? வாங்கப்பா. நான் எதுவுமே ஜாம் பண்ண மாட்டேன். இன்னைக்குதான் பண்ணேன். அதுக்கு வந்தீங்களா? ஆண்டவரே வரும்போது அந்த டிக்கெட் எடுத்து வந்தீங்க. ஆமா நான் எத்தனை வெஸ்டர்ன் இங்க தான். ஆண்டவரே அப்படிதான் ஆண்டவரே. நீங்க உட்காருங்க. ஐயோ ஆண்டவரே சொல்லிட்டு வரக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லிட்டாரு அவரு, நம்ம வீட்டுக்கு எப்பனாலும் வரலாம்டா. கதை திறந்து வச்சு. ஆமாண்டா இயேசு நாமத்துல. ஆண்டவரே அப்பா என்னப்பா சாப்பிடுறீங்க? சூடா காஃபி டீ? ஐயோ ஆண்டவர் திராட்சை ரசம் தான் குடிப்பாரு. டேய் என்னடா பண்ற? டேய் கர்த்தர் பரலோகத்துல இருந்து நமக்காக வந்திருக்காருடா. ஆமாண்டா. அவருக்கு என்னடா டீ காபி கேட்டுங்கற? இருக்குது எல்லாத்தையும் குத்துறா. ஆண்டவரே நான் என்ன குத்துறேன் ஆண்டவரே? இவன் ஒருத்த ஏசுப்பா ஆண்டவரே நீங்க என்ன ஆண்டவரே புதுசா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? இது பேச்சுலர்ஸ் வீடு, கொஞ்சம் கசகசன்னு இருக்கும். இருங்க நான் உங்களுக்கு ஆண்டவரே இது படிக்கிறீங்களா? இது பைபிள் நேத்து தான் வாங்கின புதுசு. பைபிள். ஐயோ ஆண்டவருக்கே பைபிளா? ஐயோ தப்பு தப்பு தப்பு. மன்னிங்க மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. உங்களுக்காக நான் நிறைய குறிப்பு வச்சிருக்கேன் ஆண்டவரே. ஆண்டவரே அவனை விடுங்க ஆண்டவரே. நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? பரலோகல ஆமா எங்களுக்காக ஏதோ வீடு எல்லாம் கட்டிங்களே, முடிஞ்சிச்சு ஆண்டவரே. என்னடா இது ஆண்டவரே? இந்த குறிப்புக்காக என்னடா இது? ஏய் ஒரு டிவி, ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு வாஷிங் மிஷின், ஒரு வீடு, 2 கார், 4 பைக், புதுசா ஒரு பொண்டாட்டி. ஏன்டா மத்தவங்களுக்கு என்னடா பழைய பொண்டாட்டியாடா கொடுப்பாங்க? ஆண்டவர்கிட்ட கேக்கு. என்னடா இந்தியா நாட்டுக்கு பிரதமர் ஆகணும்னு கேட்டு வச்சிருக்கேன். ஆமாடா ஆக்சுவலி இப்ப இருக்க பிரதமர் சரியில்லை, அதான் நாளை பிரதமர் ஆயிலான்னு இருக்கேன். ஆண்டவரே அப்படிதான் ஆண்டவரே. நீங்க வந்த இதுல அப்படியே கொஞ்சம் பைத்தியம் ஆயிட்டு ஆண்டவரே. ஆண்டவனுக்கு கொஞ்சம் ஜபத்தை பண்ணி அந்த பைத்தியத்தை கொஞ்சம் தெளிவு பண்ணு. ஐயோ நான் வேற வளர்றேன் ஆண்டவரே. அப்பா எப்படிப்பா இருக்கீங்க? என் ஜபத்தை கேட்டப்பா இந்த வீட்டுக்கு வந்தீங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ரொம்ப தூரம் வந்து காத்து. டேய் யாரோ ஆண்டவர் வந்திருக்கானே கதவை தட்டுறான் அறிவே இல்லாம. இப்ப யாருன்னு பாருப்பா. ஏய் கர்த்தர் வந்திருக்கானா? கண்டிப்பா சாத்தான் வந்திருக்கான். அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி அனுப்பு. நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க அப்போ நாங்க துரத்துறோம் ஆண்டவரே, நாங்க துரத்துறோம். ஐயோ அப்பா காலி கை, ஐயோ முடி, ஐயோ ஐயோ ஐயோ. டேய் என்னடா? ஏய் என்னடா? என்ன பாறாங்க? ஆண்டவரே ஒரே நிமிஷம். தலைவா அப்பதான்டா ஆடியன்ஸுக்கு புரியும். சொல்லுடா ரஜினிடா. தலைவா நீ எங்க வீட்டுக்கு வந்துக்கிறியா தலைவா? நம்பவே முடியல. ஐயோ கோட்டு பேண்ட் செருப்புலாம். ஐயோ பக்கத்துல ஒரு ஷூட்டிங்காக வந்தேன். நம்ம கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதுக்காக நம்ம தீவிர ரசிக்கிறாம நீங்க, அதனால பாத்துட்டு போலான்னு வந்தேன். இங்க பாரு தலைவா, உன் பேரை பச்சை குத்துறன்னு பார்த்தேன் தலைவா. கை பத்தல தலைவா. கருப்பு குத்திக்கிறேன். ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். ஐயோ ஆண்டவரே கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. நம்ம ரஜினி சார் அவரு பெரிய ஆக்டர், சூப்பர் ஸ்டார் பட்டம்லாம் குத்துக்கிறாங்க. கொஞ்சம் கோச்சிக்காம இந்த பக்கத்து சேர்ல உட்காருங்களேன். நான் அவங்களுக்காக தொடச்சிலாம் தரேன். ஆண்டவரே கோச்சிக்காதீங்க ஆண்டவர். ஆண்டவர் நம்ம ஜபத்தை கேட்பாரு, நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாருடா. ஆண்டவர் நீங்க கோச்சிக்காதீங்க ஆண்டவர். கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டாரா? தலைவரே வா தலைவரே, வா தலைவா, வா தலைவா, உட்கார் தலைவா, உட்கார் தலைவா, உட்கார் தலைவா, உட்கார் தலைவா. ஸ்டைலா போறா, ஸ்டைலா போறா. தலைவா நான் கால் அமுத்துறேன் தலைவா. ஐயோ கை அமுத்து. ஐயோ தலைவா தொலை தலைவா. என்ன தலைவா? தம்பி ரொம்ப தொடைக்காதப்பா, ரொம்ப சாரி தலைவா, அவனோட கோவம் மன்னிச்சிரு. சூப்பர் சார் எனக்கு ஒரே டவுட் சூப்பர் ஸ்டார். அந்த ஒரு ஸ்டைல் பண்ணீங்களா? அது கொஞ்சம் தலைவா அந்த டைலாக் பேச தலைவா, அந்த டைலாக் பேச தலைவா. நான் ஐயோ சான்ஸ் இல்ல. ஐயோ டேய் பேண்ட் கிழிச்சிருக்குடா. ஏய் பெரிய பெரிய ஸ்டார்ல கிஞ்ச பேண்ட் தான்டா போடுவாங்க தலைவா. அந்த டைலாக் அது பேச தலைவா. அந்த கையில இப்படி ஸ்வைட் அது 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 எங்கப்பா என்ன பேச விட மாட்டீங்களா? பண்ணீங்களே பேசுறீங்க. எல்லாம் வாங்கி நீ பேச தலைவா. நான் ஒரு தடவை ஐயோ எனக்கு ஆனந்த கண்ணீர்லாம் வருது தலைவா. இதுக்கு மேல பேசாத தலைவா, அடிச்சிருவேன் தலைவா.
ஓகே ஆண்டவரே ஆண்டவரே கொஞ்சம் இறக்கம் பண்ணி இந்த ஆளை கொஞ்சம் ரசிங்க தலைவரே. ஆனா உனா காணாம போயிடுற. ஆமா தலைவா அந்த கை ஏதோ இப்படி பண்ணி அது காட்டியா கதம் பாத்ரூம் போன மாட்டான். ஐயோ என்ன தலைவா நம்ம பாத்ரூம். ஐயோ நீ இந்தியன் தான் போவே, எங்க வீட்டுல வெஸ்டர்ன் தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? போலியா நீ விடு அப்படியே உள்ள என்ன போ. டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா தலைவா? ஹார்ட் கொஞ்சம் பெருசு. யாரா அவன் இந்த நாட்டுல கதவு தட்டுறது? தலைவர் ரஜினி வந்துக்கிறாரு. சூப்பர் ஸ்டார் வந்ததுக்கு அப்புறம் இப்ப யாரா கதவு வந்தா திறக்க முடியாது. கண்டிப்பா அந்த ஹவுஸ் ஓனரா தான் இருப்பான். வாடகை கிடையாது போன்னு துரத்தி அனுப்பு. அடுத்த மாசம் நம்மள துரத்திடுவான்டா. ஏய் எதனா சொல்லி அம்ச்சுற போய் சொல்லிடுறா. நீ செத்துட்டேன்னு அவன்கிட்ட சொல்றான், அவன் நம்புவான். அவன் பைத்தியக்காரன்டா போடா. ஓகே தலைவா எப்படி இருக்கு தலைவா? ஐயோ ஐயோ யாரா யாரா ஐயோ தலைவா தலைவா சூப்பர் கிங்ஸ்க்கு பெரிய விசில் அடிங்க. சென்னைக்கு பெரிய விசில் அடிங்க. எங்க தோனிக்கு பெரிய விசில் அடிங்க. தலைவா நான் உன்னோட எவ்வளவு பெரிய ஃபேன் தெரியுமா? எவ்வளவு பேர் வேண்டா? டேய் இவரு தான்டா டோனி. ஐயோ நான் நினைச்சு கிண்டு போனிட்டு பாவி. தலைவா அப்படிதான் தலைவா. ஆமா என்ன தலைவா நீ பேட்டல எத்தனை எங்க வீட்டு ஒரு ஒண்டி ஒண்ணு போடுவோமா? இல்ல பையா, நம்மளுக்கு இங்க பிராக்டிஸ் இருக்கு. ஓ எங்க சேப்பாக்கம் வரைய வந்தோம். ஓகே வந்தோம். ஒரே ரோடெல்லாம் ஒரே கிரவுடட் டிராபிக். ஐயோ ஐயோ அதனால இப்படி வந்தோம். நீங்க நம்ம ரசிகர் நினைக்கிறேன். ஆமா தலைவா நிம்பல் பெரிய ரசிகர். நாங்க நிம்பலோட பெரிய ரசிகர். நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடும்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கைய தட்டனா. ஆமா ரோட்ல இருக்க ஜனங்க பூரா கைய தட்டனா. நீ ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கும் போது சேப்பாக்கா ஸ்டேடியத்துல இருந்து கேட்ச் புடிச்சா அப்படின்னு ஊரு ஃபுல்லா சொன்னா. நான் டிக்கெட் எடுக்க காசு இல்லாம வாட்ச்மேன் வெளியே தோத்திட்டாரு. நான் சொன்னாலே கேக்குது. தோனிக்கு தமிழே தெரியாது, எல்லாத்துக்கும் அச்சா வச்சான்னு. வணக்கம் தலைவா நீ தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் சிஎம் தெரியுமா உனக்கு? வணக்கம். ஐயோ என்ன சொன்னாலும் நம்புறாரு தலைவா. உனக்கு ஐயோ இப்ப என்ன பண்ற? டேய் எவ்வளவு பெரிய ஸ்டாரு, அவர் ஒரு கால் எடுத்து வச்சு ஒரு 6 அடிச்சாருனா எவ்வளவு தூரம் போகும் தெரியுமா? அவரை போய் நிக்க வச்சு கால் வலி வர வச்சு அடுத்த ஓடில 6 பொசிஷன் என்ன பண்ற? உட்காரு. ஐயோ ஐயோ இந்த சேர்ல தலை உட்காந்துக்கிறாரு, அங்க அவர் உட்காந்துக்கிறாரு. கர்த்தரே கர்த்தரே எங்களுடைய விண்ணப்பத்துக்கு மனசுல இருக்கிறத தெரிஞ்சுட்டு கர்த்தர் வர அவரே எழுந்து போயிட்டார். என் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் அறிகிற ஆண்டவா நமக்கு கோடி ஸ்தோத்திரம். டேய் மொத தலை உட்கார விடா. ஹலோ தோனி, how are you? எப்படி இருக்கீங்க? வா இரண்டு சங்கமங்கள் பாத்துக்க. இவரு குட் காம்பினேஷன். இவரு ரஜினின்னு சொன்னா எவட நம்ப மாட்டா, அவரை டோனின்னு சொன்னாலும் யாருன்னா நம்பணும். தலைவா உங்க ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல பாக்குறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எங்களோட வாழ்நாள் கனவு. அப்புறம் தலைவா ஐயோ தலைவா தலைவா சொல்லு தலைவா உனக்கு என்ன வேணும் சொல்லு தலைவா, உனக்கு என்ன பண்ணணும் சொல்லு தலைவா. ஐயோ தலைவர் ஒண்ணு. டேய் டோனி கேள்றா, அவர் கேள்றா. அவர் டோனி டோனி ஏதா சாப்பிடுங்க டோனி. ஏய் ஹிந்தில கேள்றா அவருக்கு. हमारा नाम तुम्हारा नाम क्या है? अच्छा है भैया नो 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 एक माल दो टुकड़ा கடலை விக்குது பாக்க என்ன உங்களுக்கு? नो भैया नो भैया. ठीक है ठीक है. நம்ம ரஜினி சார் சூப்பரா ஹிந்தி பேசுறான். அவனா இமாச்சல் போறாரு. டிஃபன் சாப்பிடுங்களா கேக்குறேன். யா தல ஓகே. ஏய் பாப்பா உனக்கு நாம என்ன கொடுத்தது சொல்லு. நம்ம மனுஷன் போறோம்யா. ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த உலகத்துல இருக்கிற ஆசையெல்லாம் பார்த்துட்டு நம்மளுடைய மனசையும் அதே சைட்ல எடுத்துட்டு போயிடுவோம். அப்போ கடவுள் ஆக்சுவலா எப்படி சிம்பிளா ஒரேங்க சொல்லணும்னா உலகத்தோட சந்தோஷமா உலகத்தை படைச்சவரா அப்படின்ற கான்செப்டை அழகா சொன்னாங்க டைனாமிக். அவங்க ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்குறாங்க. ஓகே எல்லாத்தையும் முடிச்சிச்சா? நெக்ஸ்ட் செஷனுக்கு போயிடலாமா? இல்ல இன்னும் ஒரு டீம்ல இருக்குது. பாரு மேக்கப்லாம் போட்டுட்டு காஸ்டியூம்லாம் பயங்கரமா பண்ணிட்டு ரெடி ஆயிட்டாங்க. அதுல முடிஞ்சாங்க. அது பாரு நம்ம ரூட் டீம்ல ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வெல்கம் our root team to perform. இப்பொழுது விட்டுவிடும் கடவுளுக்கு ஏற்படுகிற அனைத்தையும் நிறைவேற்றுவதுதான் முறை. என்ன பதிலளித்த
வாய்ஸ்வரம் ஒன்றாக உயிர் வாழ்கிறார் என்றார். பின்னர் அழகே அவரை இளசின் திருநகருக்கு கூட்டிச் சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, மகன் என்றால் கீழே குதியும். கடவுள் தன் தூதருக்கு உன்னை குறித்து கட்டளையிடுவார். உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளை உன்னை தாங்கிக் கொள்வர். உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்று சொன்னார். மறுபடியும் அழகே அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தும் அவற்றின் மேன்மையை அவருக்கு காட்டி அவரிடம், இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் மேன்மையும் உமக்கு கொடுப்பேன். இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன். நீ என்னை நெடுங்கால் பிறையாக விழுந்து என்னை வணங்கினால் இவ்வனைத்தையும் உமக்கு தருவேன். அதற்கு போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை அஞ்சி அவர் ஒருவருக்கே பணி செய் என்று இயேசு கூறியவுடன் அழகே அவரை சார்ந்தது. அதன் பின் முடிந்த பின்பு ஏற்ற காலம் வரை அவரை விட்டு அகன்றிருந்தது. அழுகையோட சோதனையும் தூயாவியோட வருகையை வந்து அழகா நடிச்சு காமிச்ச நம்ம யூத் டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அவ்வளவுதான் போங்க. நல்லா கைத்தட்டல் நடக்கும். ஓகே, இப்போ நம்ம மக்கள்கிட்ட கேட்கலாமா இவங்களோட டிராமா எப்படி இருந்தது? கேட்கலாமே. நீங்க சொல்லுங்க, நம்ம பசங்களோட டிராமா எப்படி இருந்தது? சூப்பரா பாத்தியா, நான் சொன்ன மாதிரி தான் சொன்னாங்க. எல்லாருமே நல்லா பண்ணாங்க. பாத்தியா, சூப்பரா பண்ணவங்களுக்கு நீங்களே கை தட்டி கொடுக்கலாம். சரி ஓகே. நம்ம வந்து இப்போ அடுத்ததா வந்து ஒரு முக்கியமான ஆளை வந்து பேசுறதுக்கு கூப்பிட போறோம். யாரு? வேற யாரும் இல்ல, நம்மளுக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல இருந்து எனக்கு கேடசம் எடுத்துக்கிட்ட ஒருத்தர் தான். எனக்கு நான் சொல்றேன். நம்மளோட சித்ராக்கா. So welcome our senior cadets teacher Chitra to share short message. இந்த வீட்டு கிளாஸ் லைஃப்ல எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.
ஓகே அவங்க இத்தனை வருஷம் அவங்க கத்துக்கிட்டது பிளஸ் நமக்கு தேவையான மெசேஜ் எல்லாத்தையுமே அழகா சொல்லிட்டாங்க. அண்ணா அவ்வளவுதானா? வீட்டுக்கு போகணுமா? அண்ணா வெயிட் பண்ணுங்கண்ணா, இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்கு. மெயின் பிக்சரா? ஆமா, பாட்டு பாடியாச்சு, டிராமா பார்த்தாச்சு, போட்டாச்சு. என்ன மிஸ் ஆகுது சொல்லு? டான்ஸ் தான் பார்த்தல. So first team welcome to perform their dance. Daniel.
டேனியல் பட்டியை கிளம்பினாங்களா? அண்ணா வெயிட் பண்ணு. எல்லாம் மோனே எங்க டீம் வராங்க. ஆபிரகாம் பாரு, விருந்தகம் பலமா இருக்கு. வெயிட் பண்ணி பாரு. அவங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு பின்ன வரவே நீ. வெல்கம் ஆபிரகாம் டீம். கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க. நானு நெக்ஸ்ட் ஒரு பவரான ஆளை நாங்க இறக்குறோம். நோவா. So welcome Nova team to perform the dance.
சோ ஓகே நோவா டீம் செமையா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அடுத்து அவங்க பெர்ஃபார்மன்ஸை காமிக்கிறதுக்காக ரூத் டீம் ரெடியா இருக்காங்க. சோ வெல்கம் ரூத் டீம். சோ ரூத் டீம் குட்டீஸ் எல்லாமே செமையா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பெர்ஃபார்ம் பண்ண எல்லாருக்கும் ஒரு பிக் கிளாப் கொடுத்துடலாமா? அவ்வளவுதான். இப்போ டான்ஸ் முடிச்சாச்சு, சாங் முடிச்சாச்சு, டிராமா முடிச்சாச்சு. அடுத்து வேற என்ன? ரிசல்ட் வந்து ஃபாதரும் பிரதரும் வந்து டோட்டல் போட்டு இப்ப சொல்லுவாங்க கொஞ்ச நேரத்துல. நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவோம். இப்போ வந்து ஃபாதர் வந்து ஸ்கோர் வந்து டீம் வைஸா அனௌன்ஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வந்து யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ வந்து ஃபாதர் வந்து ஸ்கோர் வந்து டீம் வைஸா அனௌன்ஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வந்து யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்றத சொல்லுவாங்க. திறமையில பார்க்கும்போது எங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கலையேன்னு பொறாமையா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப அற்புதமாக எல்லோருமே தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள். பெக்ஸ்வெல் பைபிள் ஸ்கூல் VBSல அருமையாக உங்களுடைய முழு ஆற்றலையும் கொடுத்திருக்கிறீர்கள். உங்களை நான் நினைத்து எல்லாருக்குமே நன்றி சொல்றோம். இருந்தாலும் கொஞ்சம் வெற்றி தோல்வி பார்த்து தான் ஆகணும். அதனால நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம். முதல்ல எனக்கு வந்து ஒரு பையன் வந்து பேசலாம். எந்த குரூப்கான கேட்க பதில் சொன்னா சொல்ல அவங்க சொன்னபடியே அவங்க எல்லாத்துலயும் பங்கேற்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவிக்கிறார்கள். எத்தனை மதிப்பெண்கள் எடுத்துக்கிறாங்கன்னா 865 மதிப்பெண்கள் எடுத்துக்கிறாங்க. கணக்கை பற்றி நம்முடைய நன்றி அவங்க குடும்பங்களை கொடுத்துருக்காங்க. குரூப்புக்கு எல்லாரும் வாங்க. குரூப்பா வந்து குரூப் எதுனா
எல்லாரும் சேர்ந்து வாங்க. ரூத் எல்லாரும் வாங்க. இவங்க எல்லாருமே நம்ம உங்களுக்கு என்ன சொல்லலாம்னா ஒரு ரன்னர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ரூத் குரூப்புக்கு நம்முடைய கரங்களை எழுப்பி நம்முடைய நன்றியை தெரிவிப்போம். எல்லாருக்கும் கையில ஜெப மாலை, ஜெபம் செய்யற மாலை கழுத்துல போட்டு சுத்தக்கூடாது, கையில வச்சு சுத்தக்கூடாது, ஜெபம் செய்யணும். அதுக்காக பாருங்க நம்முடைய சகோதரி கொடுத்துருக்காங்க. ஆகவே சித்ரா அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவிப்போம். வாங்கிக்கலாம், கையில வாங்கிங்க, ஜெப மாலை வாங்கிங்க, வீட்டுல ஜெபம் செய்யுங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தேங்க்யூ, உட்காருங்க. அவங்க தான் வாங்கிக்கலாம். நான் விற்கிறது மாதிரி நினைக்கிறேன். போறேன் எல்லாரும் நம்ம கூட. அடுத்து தானியல் 3 நேரம் ஜெபிக்கக்கூடியவங்க. கை தட்டுங்க, அவங்களுக்கு கை தட்டுங்க. நாங்க 3 நேரம் மட்டும் ஜெபிக்கல, 3வது நிமிஷம் நாங்க தட்டிடுவோம்னு சொல்லி தட்டிட்டாங்க. வாங்க தானியல், தானியல் திறமையில இருக்கிறோம். 3 நேரம் ஜெபிக்கிற பிள்ளைங்களே சிங்கத்துக்கு கூட பயப்படாதுங்க. உங்க பிள்ளைங்க சிங்கத்துக்கு கூட பயப்படாதுங்க. எல்லாம் சிங்க கொடுங்க, கை தட்டுங்க. அவங்க வந்து 867 மார்க் எடுத்து தானியல் பாராட்டுகள். மீண்டும் ஒரு கைதட்டி நாங்கள் நன்றியை வெளிப்படுத்துவோம். பாராட்டுகள். தேங்க்யூ. போங்க ராஜா, எல்லாரும் ஜெபமாலை வாங்கிட்டு போங்க. ஜெபம் பண்ணணும். வெரி குட். நாங்க என்னதான் தானியேல் சிங்கமா இருந்தாலும் நாங்க விசுவாச வீரர்கள். விசுவாச வீரர்கள் வாங்க வாங்க. எல்லாரும் வாங்க. அவங்க 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. 1060 சூப்பர் சூப்பர். இவங்க வந்து 2வது இடத்தை பிடிச்சிட்டாங்க. பாராட்டுகள், வாழ்த்துக்கள். 1060 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடத்துல இருக்கிறாங்க. 1060 மதிப்பெண். எல்லாம் பாருங்க, எல்லாம் பாருங்க. முன்னாடி வாங்க, முன்னாடி நிக்கணும், முன்னாடி போங்க. லவ்ரா முன்னாடி. வெரி குட். எல்லாம் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கலாம். எல்லாரும் சிறப்பா ஆடி பாடி மனப்பாடம் பண்ணி எல்லா போட்டியும் ஜெயிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் இங்க நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை அருமையா பயன்படுத்திருக்கிறாங்க. விசுவாச வீரர்களுக்கு நம்முடைய நன்றிகளும் பாராட்டுகளும். God bless you. Good. எல்லாரும் ஜெபமாலை வாங்கிங்க. என்னதான் 2வது பிடிச்சாலும் நீங்க ரன்னரா இருந்தாலும் வின்னரா இருந்தாலும் எங்களை மாதிரி நோவா மாதிரி ஒரு வேலையை விட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு நோவாதான் முதல் காரணம். எல்லா இடங்களிலிருந்தும் மக்களை மீட்கக்கூடிய நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு நோவாவுடைய பிள்ளைக்கு பாருங்க. இவங்கன்னா அந்த படகுல இருக்கிறவங்க, தேவையில் இருந்தவங்க எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. இவங்களால நம்ம எல்லாம் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். முதல் பரிசு வாங்கிட்டாங்க. கையெழுத்து எல்லாருக்கும் அவங்கதான் முதல் இடத்தை பிடித்திருக்கிறார்கள். 1158 மதிப்பெண்களை பெற்று முதல் இடத்தில் இருக்கிற நோவா. முதல் பைபிள்ல நோவா பத்தி நிறைய ஆரம்பமாகும். வெரி குட். நம்ம முதல் இடத்துல அந்த எல்லோருக்கும், நம்முடைய பெற்றோருக்கும், ஆசிரியர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகள். இவங்க எப்படி எல்லாத்துலயுமே வந்திருக்காங்க அப்படின்னு யோசிச்சா, இவங்க கோயிலுக்கு வர்றது சரி, விளையாட்டுக்கு வர்றது சரி, குரூப்பா வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க பாருங்க. அதனாலதான் அவங்களுக்கு வந்து எல்லாரும் உள்ள வந்ததுனால நம்ம பட்டாக்குள்ள போயிட்டு காப்பாற்றப்பட்டாங்க. முதல்
10:30 காலை உணவுக்கு 11 மணி ஆயிடுச்சு. மதிய சாப்பாடா போயிட்டு சீக்கிரம். அப்படி அடுத்த ப்ரோக்ராம் என்ன? நமக்கு VBS கிளாஸ் வந்து போன சண்டே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த சண்டே அதோடைய நிறைவு நாளை நம்ம வந்து ரொம்ப அழகாகவே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி எல்லாருக்குமே வந்து ஆல்மோஸ்ட் பைபிள்ல இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அப்படியே கவர் பண்ணிட்டாரு பிரதர். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் கேம்ஸ் வச்சு அவங்களுக்கு எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா ஆர்கனைஸ் பண்ணி நம்ம VBS ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்தி வந்தாங்க நம்ம பிரதருக்கு. நம்மளுடைய பாசமிகு அன்பு நிறைந்த அருள் நிறைந்த அரசமையான வெளியே சாதவர்களை பரிசு கொடுக்க அன்புடன் அழைக்கிறோம். Thank you, brother. எல்லாரும் விஷயம் சொல்லுங்க. இந்த தடவை VBS கிளாஸ் வந்து டீச்சர்ஸ் யாரும் கூட யூத் அண்ணாக்கா வந்தாங்களா, அவங்களுக்கு ஒரு பிக் கிளாஸ் பண்ணுங்க. ஜென்சி இந்த VBS வகுப்பு எல்லாம் சிறப்பாக நடைபெறுவதற்கு முதல் காரணமாக இருக்கின்றவர்கள் தான் இங்கே நிற்கிறவங்க. அந்த பரிசை காட்டில் மேலாக செயல்பாடுகள் இருந்திருக்கிறது. ஆகவே நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் கொண்டிருப்போம். படங்களில் நல்ல ஒரு அருமையான ஜெபமானது கொடுக்குறாங்க. சகோதரி சித்ரா அவர்கள் தான் எல்லாத்துக்குமே காரணம். எங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாருமே நீங்கள் கொடுத்து உற்சாகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க மைக்கேல், மைக்கேல் வாங்க. ஜென்சி எதிர்ப்பு வாங்கியிருக்கிறாங்க, பாராட்டுகள். அவங்க அருமையாக கோஆர்டினேட் பண்ணுறாங்க. நமக்கு போரே எடுக்கல. என்ன சொல்ற ஒவ்வொரு வார்த்தையுமே நமக்கு வந்து ரொம்ப உற்சாகத்துக்கு அடுத்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஆர்கனைஸ் பண்ணி சிறப்பாக செய்த தம்பி ஆண்டனி அவர்களுக்கும் ஜென்சி அவர்களுக்கும் அதோடு இணைந்து ஒத்துழைப்பு கொடுத்த மைக்கேல் அவர்களுக்கும் ஜோஸ் அவர்களுக்கும் ஒருங்கிணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. ஜெபமால தான் அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. ஜெபமால நம்பி இந்த சாதனை கொடுக்குறாங்க. அதனால நினைச்சீங்கன்னா ஜெபமால கொடுக்குறாங்க. எங்க அங்கேயுமே ஜெபமால அனுப்புவோம். நாங்க எல்லாம் அங்கேயிருந்து எல்லாருக்கும் ஜெபமால கொடுக்குறோன்னு அவங்களுக்கும் பிரதர் வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்து பாராட்டணும்னு சொல்லிட்டு சகோதரிக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம், பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். எல்லாருக்குமே பிரைஸ் கொடுத்தாச்சு. பெற்றோர்கள் பொறுமையா இருந்து பிள்ளைகளுக்கு அனுப்புங்க. நாம பிரைஸ் கொடுக்க முடியாது. நீங்க அனுப்பிச்சதுனால தான் இந்த VBS வகுப்பு சிறப்பாக நடக்குது. முதல்ல நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏன் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. நன்றி. இதில் கலந்து கொண்ட அன்பு சகோதர சகோதரிகள், ஆர்கனைஸ் பண்ண அருள் சகோதரர்களோடு இருந்த ஆசிரியர்கள் மற்றும் அன்பு பெற்றோர்கள், பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளவர்களும் பிள்ளைகளுக்கு உற்சாகமா இருக்கணும், டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உணவு கொடுத்து அவங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து மோர் கொடுத்து பிஸ்கட் கொடுத்து கேக் கொடுத்து இன்னும் நம்ம எப்ப கேட்டாலும் எதை இல்லைன்னு சொல்லாம உதவி செய்த நம்முடைய பங்கு பெற்றோர்கள் எல்லாரும்
வார்த்தையும் நம்ம சொன்னோம். அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம், நன்றி சொல்லுவோம். இப்போ நமக்கு என்ன இருக்கு? இட்லி வடை இருக்கு. அது பாவமா இருக்கும். இட்லியும் வடையும் காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் வாங்கி எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா போங்க. இதுவரை பொறுமையோடு காத்திருந்த அன்பு பெற்றோர்கள், உதவி செய்த நன்கொடை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மறைக்கல்வி சிறப்பாக VBS வகுப்புகளை நடத்தி கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுகள். அனைவருக்கும் மீண்டும் ஒரு தேங்க்யூ. எல்லாரும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து ப்ளீஸ். இப்போது வந்து நன்றி உரை வழங்க ரோனிகா வருகிறார்கள். இயேசுவின் கண்மணிகளே, இயேசுவின் கண்மணிகளே, இயேசுவின் கண்மணிகளே, இயேசுவின் பிள்ளைகளாக எல்லாம் ஒரே ஒரு நிமிஷம் இந்த ஜெபத்தை மட்டும் சொல்லுவோம். சரியா? 4th standard அபியா, அபியா 4th standard அபியா போ. சின்ன பிள்ளைகள கைக்கு கண்ணோடு எழுச்சி கேட்போம். இந்த நாள் முழுவதும் இறைவன் செய்த எல்லாவற்றுக்கு நன்றியாக ஒரே ஒரு நிமிடம் ஜெபத்தை சொல்வோம். சொல்லுங்க. என்ன சொன்னாலும் சொல்லிடுங்க. அது போதும்.